What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்லேருந்து கூமாப்பட்டி அலப்பறைகள் அண்ட் ஏஐ ரிலேட்டடாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நானும் அந்த வீடியோ நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கூமாப்பட்டியில் ரீல்ஸ் ரிலேட்டடாவா? ஓன் கண்டென்ட் மாதிரி. இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம்ல, அது வந்து ரீல்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, எம்டிஎன் மாதிரி பண்ணலாம். எம்டிஎன் அது ஓன் ஆயிடும்ல. மேட்லியஸ் வந்து நான் லைஃப் ஸ்டைல் vlog அது. ஸோ அதில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். நம்ம சர்க்காசம் பழகில் போடுவோம். சரி, ஓகே, ட்ரை ஓன் கண்டென்ட் நாங்கள் அதில் போடும்போது சொல்கிறோம், இப்போ போட மாட்டோம்னா. முக்கிய செய்திகள். கோவாவை மறந்துருங்க, ஊட்டியை மறந்துருங்க, அவ்வளவு ஏன் மால்தீவ்ஸ், மடகாஸ்கர், கிரீன்லாந்து, கியூபா, ஐஸ்லாந்து மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியால இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க இந்த ஐலாண்ட பாக்குறதுக்கு வராங்க. எஸ் பாஸ். அப்படின்னாப்பா ஐலாண்ட் அது அப்படின்னு கேக்குறீங்களா? கூமாப்பட்டி. எங்க கூமாப்பட்டிய பாருங்க, அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா அப்படின்னு இது அங்க கூமாப்பட்டி. எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா? நேரடியா கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. எங்குமே போகல. அது என் பேரை சொன்னீங்கன்னா எங்க தண்ணி உங்களோட பேசுங்க. உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். மாறும் நன்னாரி சாசா மாறும், ஜூசா மாறும். வளர்றாரு சார், மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. போன் விட்ட மாதிரி இருக்குங்க. எங்க இருங்க? ஒரு அரசாங்கம் இல்ல பெரிய பெரிய பணக்காரங்க கூட பண்ண முடியாத விஷயத்த ஒரே ஆளா நின்னு தனி மனிதனா தன்னோட ஊரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஆள். அதுலயும் ப்ரமோட் பண்ண போறதுக்கு முன்னாடி புள்ளியார் சொல்லி போடுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. யாருங்க யாருங்க நீங்க? இதெல்லாம் கேட்டு நைட் தூங்குனா மிட் நைட் 2 மணி 3 மணி அப்பெல்லாம் காதுக்குள்ள யாரோ இப்ப கூமாப்பட்டி பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிட்டு வருது. இத ப்ரமோட் பண்ணது இவரா வேணா இருக்கலாம், ஆனா இது ப்ரமோட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது இன்னொரு கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் இன்ஸ்டாகிராமம். எப்படி ஒருத்தன் ஒரு வில்லேஜே ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் வீடியோ போட்டு. யார்ட்டையாவது போய் கூமாப்பட்டி தெரியுமான்னு கேளுங்க, நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தனி மனிதனா செயல்பட்டு இருக்காரு நம்ம அண்ணன். எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர். லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. அதை எண்ணி பார்த்து மாமா தண்ணி சிறுவாணி தெரியுமா? சூப்பரா இருக்கு மாமா. எங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். டேய் வண்டி எடுங்கடா. எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ அந்த ஸ்லாங் தான். சரி, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அது நிறைய இருக்கு. சோ 1 by 1 சொல்றேன். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. 3 நாளா வயிறு கட்டின மாடுக்கு கக்கா போகாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சவுண்ட். நல்லா தான் இருக்கு. குரலா எப்படிடா? ஏங்க ஏங்க இப்படி ஒரு கரகரப்பான வாய்ஸ் நான் கேட்டதே இல்லை. காட்டுக்குள் விழுந்த மலை துளி போல உனக்குள்ளே தண்ணி தான் இருக்கு. எதுக்கு எல்லாம் அப்படி ஓடுறீங்க? அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்து ஒவ்வொரு பொண்டாட்டியும் அவங்க புருஷனை கூப்பிட்டா ஒருத்தவங்க வீட்லயா சண்டை வருமா? டெய்லி டெய்லி தான். சரியா சொல்லி தொலையா. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. மாலக்குட்டி ஏங்க ஐயோ மாமா பாக்க பாக்க எங்க
ரெண்டாவது நம்ம ஊர்ல எல்லாம் ஆறு மாடு மாதுளம்பழம் எல்லாம் இல்லாத மாதிரியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பழத்தை இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அது எக்ஸ்பெரிமெண்டோட பண்ணி காமிப்பாரு. மாதுளம்பழத்தை மார்கழி மாசம் எப்படி சாப்பிடணும் தெரியலையே, இனிமே கத்துக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் முக்கியமா இளைஞர்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை எப்படி சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் சொல்லித்தரேன். பாடு பாடி தொலை பாக்குறாங்க நம்மளே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எடுத்து வாயில வையுங்க. Kiss me. Close your eyes. இதான் உண்மையிலே இருக்குச்சா? டீச்சர் யாருங்க அந்த டீச்சர்? ஓ இததான் அவங்க டீச்சர் இருக்காங்களா? ஆமா. வலிக்குதா? பக்காடி மாதிரி இருக்கு டீச்சர். டீச்சர் பக்காடி. ஆஹா. What happened? குளிருது. செத்து போட்டியா? மாதுளம்பழமே நாங்க தான் மாதுளம்பழம். ஐயோ பயமா அது கடிச்சிராத. அதுலயும் மாதுளம்பழத்தை சாப்பிட்டா லெமன் பக்காடி மாதிரி இருக்கா. ஐயோ லெமன் பக்காடி மாதிரி இருக்கு டீச்சர். டீச்சர் ஆஹா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதுளம்பழம் கூமாப்பட்டியில வளர்ந்துச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். மாதுளம்பழம் மட்டும் கிடையாது, ஆடு மாடு நாய் பேய் இதெல்லாமே கூமாப்பட்டியில தான் நல்லா இருக்குமா. இங்க வருங்க, தமிழ்நாட்டுல எத்தனை ஜல்லிக்கட்டு காலை பாத்திருப்பீங்க, கூமாப்பட்டி ஜல்லிக்கட்டை பாத்திருக்கீங்களா? காலை வளர்க்குற நம்ம நம்பர் 1 நாங்க தாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 நாங்க தான். மாட வந்து எங்க குடும்பத்துல ஒரு தெய்வமா பாக்குறோம். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம். ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காரு. அண்ணன் நுங்கு சாப்பிடுற ஸ்டைல் இருக்கே, அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை நீங்க நுங்கு சாப்பிடுறப்போ அது உள்ள இருந்து நுங்கு வராது, நம்ம அண்ணன் தான் வருவார். தமிழ்நாட்டு நுங்க பாருங்க, இந்திய மக்களே, ஆசிய மக்களே, அமெரிக்கா மக்களே, இப்ப வந்து தமிழ்நாட்டு கூமாப்பட்டி நுங்கு, இது கூமாப்பட்டி டைமண்ட். எப்படி சாப்பிட சொல்லி பாருங்க, நான் சொல்றேன். எல்லாரும் கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அந்த தண்ணீர் இருக்க மீன் கூட அப்பப்போ குதிச்சு விளையாடுறதுக்காவது வெளியே வந்துட்டு போவோம். ஆனா நீ அங்கேயே செட்டில் ஆயிட்டேன்னு திங்கிறது தூங்குறது கூட தண்ணிக்குள்ள தான் போல இருக்கே. என்னது குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். ஐயோ, நான் தண்ணிக்குள்ள ஒரு திமிங்கல மாதிரி எந்த நேரம் தண்ணிக்குள்ளதான் இருப்பேன். இதே மாதிரி யாரும் வாழ முடியாதுங்க. எங்க தண்ணியே நாங்க தான் தண்ணி. காட்டுக்குள் விழுந்த மலை துளி போல உனக்குள்ளே தொலைந்துவிட்டே. டீச்சர் கும்மா பிடிக்குவாங்க டீச்சர். சரி, இது எப்படியோ யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் கிடையாது, வல்காரிட்டியும் கிடையாது. ஒரு தனி மனிதனா ஒருத்தன் அவங்க ஊரை எப்படி ப்ரமோட் பண்றாரு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல எங்க இந்த மாதிரி பிளேஸ் எங்க இருக்கா பாருங்க. எங்க தென்மாவட்டத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏயா கத்துற? எங்க தெரியுமா, தண்ணியில குளிச்சீங்கன்னா ஐயோ எப்படி அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா இருக்கா? தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? ஏங்க நாங்க தாங்க உண்மையிலே ஒரு ஓரமா இந்த ஊரெல்லாம் பாக்குறப்போ நமக்கே அங்க போலாமோ அப்படின்னு தோணுது தானே. அதுக்காகவே இந்த அண்ணனுக்கு பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். ஆனா இன்னொரு பக்கம் உன் மேல எனக்கு ஆண்டு தானே ஆகுது. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ நீ சொல்ற அந்த ஏங்க இருக்கே, அது மட்டும் நான் ஸ்டாப்பா கேட்டுக்கினே இருக்குது. திரும்ப திரும்ப போட்டு கட்டிட்டு இருக்காரு. நான் எடுத்துட்டேன். ஐயோ, இத பார்த்த மத்த கிராமத்து மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? என்ன உங்க ஊர்ல மட்டும் தான் நுங்கு கிடைக்குதா? நுங்குக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான், திருநெல்வேலி தூத்துக்குடி. ஆத்துக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான், உடுமலை. அது இதுன்னு அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஊரை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூமாப்பட்டி என்னங்க ட்ரெண்டிங், உடுமலை வாங்கடா, எத்தனை பேர் நம்ம கிளம்பிருக்கீங்க? இது எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு நல்ல இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு நம்ம இங்க இருந்து மால்தீவ்ஸ் மொரிஷியஸ்னு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து செலவு பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஐயா
இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. எங்க ஊரு குமாப்பட்டி மாதிரி வேலையில எங்க இருக்காங்க. எங்க பேட்ரோட்ட பாருங்க, எங்க கைப்புழு வானத்தை பாருங்க, காத்த பாருங்க, புல்ல பாருங்க. எங்க எப்படி இருக்கு, எங்க தரமா இருக்கு, மிரட்டி விட்டுருவான். வந்து இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. எனிவே ஏதோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. கடைசியில அண்ணனே இப்ப அந்த ஊருக்கு ஐகானா மாறிட்டாரு. இப்படியே இவருக்கும் இவரோட வீடியோக்கும் நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. தண்ணிய பாருங்க. எங்க சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அங்க இருக்கவங்களே சொல்லிட்டாங்கன்னா அங்க இருக்க மக்களே வந்து இவரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் எந்த ஊருக்காரன் கண்டுபிடிச்சோ எந்த வாயால கூமாப்பட்டிக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு கூவி கூவி கூப்பிட்டாரோ அதே வாயால கூமாப்பட்டிக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க. போய் வீடியோ எடுத்து போட்டாலும் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. கூமாப்பட்டி வந்து ஒரு தனி ஐலாண்டா மாதிரி பிற மாவட்டங்கள்ல இருந்து பிற மாநில இருந்து படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. லாரியில 100 பேர் வர்றாங்களா? 100 பேர் வர்றாங்களா? அதிக அங்க சுற்றுலா பயணிகள் டேமுக்கு வந்ததுனால அங்க ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால இப்ப பொதுப்பணித்துறையோ வனத்துறை முடக்கிருக்காங்க. அதுவும் தற்காலிகமா தான். என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு விட்டாங்க. எனக்கு நல்லதா இருந்தாலுமே அங்க பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? குமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஏன்ட்ட என்ன சொன்ன? தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. இதுல எதுல உண்மை? உண்மைதானே. ஆனா இது இவரா சொல்ற மாதிரியே தெரியலையே. யாரோ பின்னாடில இருந்து மிரட்டி சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகலனாலும் அதான் நேசம். வை பிகாஸ் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட வீடியோவை பார்த்துட்டு. என்ன சார் ஒருத்தர் நீங்க எவ்வளவு பேர் பாருங்க சார். அடே அப்பா, வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. ஏன்னா அண்ணன் தான் கூமாப்பட்டிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடியோலயும். இதை பார்த்துட்டு மக்களும் வர பயங்கரமா ஹைப் கிரியேட் ஆகி போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரையும் வா வான்னு நீ கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு கொடுக்கறது? இது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா? நீ கூப்பிட ஒவ்வொரு ஊர்ல இருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை நீ வீடியோ போடுறது நிறுத்த. உனக்கினா நீ ஜாலியா வீடியோ போட்டு போயிடுற. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு ட்ரௌசர் கழுந்துது. அதனால ஒழுங்கு மரியாதை வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு மண்டையில 2 தட்டை தட்டி அண்ணனை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால ரசிக்கப்பட்டிருக்கீங்க. பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. பட் நீ கவலைப்படாதே, நீ நல்லவன். ஒரு சாதாரண கிராமத்தை இந்தியா லெவல்ல வைரல் பண்ணி விட்டுருக்கிற. ஒரு நல்ல மனசுக்கு நிறைய பக்காடி லெமன் கிடைக்கும். அதனால உயிரே போனாலும் கூமாப்பட்டியை ப்ரோமோட் பண்றதை நிறுத்திடாதே. பாவி சரியான பழிலாம். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா கடையை காலி போடுவோம். இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க. மக்களே வயசுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இங்கிலீஷ் பூல் தாத்தா கூமாப்பட்டி செவச்சிரும். தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. போனா விட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு, பூசுட்டு மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்ப கூகுள் வியோ அப்படின்னு ஒண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அது தெரியும்ல உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜெனி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்பதான் கூமாப்பட்டி பயங்கர ஃபேமஸா இருக்குல்ல, அதனால ஃபாரின்ல இருந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்தது யார் தெரியுமா? டெட்பூல். இப்ப நாம குமாப்பட்டிக்கு வந்திருக்கோம். ஊரு வேற மாதிரி இருக்கு. குமாப்பட்டினா குமாப்பட்டி தான். இப்ப நம்ம டெட்பூல் அங்க இருந்து கூமாப்பட்டிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவதான் எனக்கு குமாப்பட்டியில கிடைச்ச கட்டை. வரியா கிட்ட இங்க பக்கத்துல ஓயோ இருக்கு, நைட் அங்க போலான்னு சொல்றா. எதுக்குன்னு கேட்டா பூஜை போடணும்னு சொல்றா. குமாப்பட்டியில ஒரு பொண்ணு கிட்ட பேசுனது தப்பா? குஞ்சான்ஸ் ஊர்காரங்க என்ன சுற்றி போட்டாங்களே. ஏன் கட் ஆயிட்டு? அவ்வளவுதானா? என்ன சடனா கட்டான மாதிரி இருக்கு? இல்ல அவ்வளவுதான். ஃபினிஷிங்ஸ் இல்ல. ஃபினிஷிங்கே இல்லாம டப்புன்னு நிப்பாட்டின மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஷாக் ஆயிட்டு, என்னடா அது அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்து ஸ்டாப் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த இப்ப நானுமே நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்ற பேர்ல அந்த தேவையில்லாம
சில வேர்ட்ஸ் சில இது ப்ரொஃபைலிட்டியை கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம் அதில். அது மாதிரி பண்ணால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க பார்க்குறவங்க, ஷேர் பயமாக இருக்குது. இப்போ யாரோ பேசுகிற மாதிரி போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்க, ஏன்னா நம்ம சில விஷயம்லாம் நம்ப முடியல, அது ஏன்றது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ இது பார்க்குற நம்மளே ஒரு செகண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுல்ல. ஆமாம், அப்போ ஃபோன் யூஸ் பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்குலாம் டக்குன்னு அனுப்புனா கூட தெரியாது, நம்மள மாதிரி எதாவது பேசி அனுப்புனா கூட தெரியாது. எதுக்கும் உஷாராக இருங்க. ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.